சங்கல்பம், சத்திய சங்கல்பம். சங்கல்பம்னா என்ன? உறுதிமொழி. நான் இதை கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக எனது உயிர் மூச்சுள்ளவரை, வெற்றி கிட்டும் வரை நிச்சயமாக செய்வேன் என்பதுதான் சங்கல்பம். இந்த கோவில்ல சொல்ற சங்கல்பம் பாதி கரெக்ட், மீதி சுயநலமாக இருக்கு. ஆனால் தேசப்பிதா ஹரிச்சந்திரன், பற்பல மகான்கள், புராண நல்ல கதாபாத்திரங்கள், இவர்கள் எல்லோரும் சத்திய சங்கல்பம் உள்ளவர்கள், சத்திய சங்கல்பம் செய்து கொண்டவர்கள். இறுதி மூச்சு உள்ளவரை எனது ஆயுட்காலம் முழுவதும் இதை நான் செய்வேன் என்கின்ற ஒரு சங்கல்பத்தை அவர்கள் செய்தார்கள். சத்தியமேவ ஜெயதே ந அன்ருதம், வாய்மையே வெல்லும். இதுதான் உபனிஷத் வாக்கியம். சத்தியம் வதா, சத்தியத்தை தான் பேசணும். அந்த பேசின சத்தியத்தின்படி வாழணும். சத்திய சங்கல்பம், உறுதிமொழி. யாரிடத்திலே சங்கல்பம் சத்தியமாக இருக்கோ, சத்திய சங்கல்பமாக இருக்கோ, முடிவில் வெற்றி நிச்சயம். கொஞ்ச நாள் செய்வது, பாதியில் விடுவது, சௌகரியப்படி செய்வது, குறைத்து செய்வது, இதெல்லாம் சத்திய சங்கல்பம் அல்ல. டோட்டல் இன்வால்மெண்ட், டோட்டல் சரண்டரா, பகவத் சேவையாக அந்த சத்திய சங்கல்பத்தை செய்கிற ஜீவனுக்குத்தான் இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். தனம், தானியம், ஆயுள், ஆரோக்கியம், இதுக்காகலாம் சங்கல்பம் பண்ணக்கூடாது. நல்ல நோக்கத்துக்காக, நல்ல காரியத்திற்காக, இந்த உலக நன்மைக்காக அந்த சத்திய சங்கல்பம் இருக்குமேயானால் நிச்சயமாக வெற்றி உண்டு.